எடப்பாடி இவ்வளவு உறுதிப்பட சொல்றார், யாருடைய தெய்வம் தேவையில்லை, என்னை எதிர்த்து குரல் கொடுத்தால் கழகத்தில் இடம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து சொல்றார். இது ஒரு உறுதியான தலைவனுக்கு அடையாளங்கள்ல ஒன்று, ஒரு பார்வையில் நான் ஒத்துக்குவேன். அதை அப்படிலாம் முடிவு எடுத்துட்டு செங்கோட்டையன் சொன்ன மாதிரி சில தோல்வி சில வெற்றின்னு வர்றது தான் அரசியல். வெற்றி தோல்வி சகஜம், தோல்வியே சகஜம் அல்ல. அப்போ எடப்பாடி அந்த வரலாற்றை மாற்றி இவ்வளோ பேரை நான் நீக்கின பிறகும் இவ்வளோ பேரை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்த பிறகும் கூட என்னால் வெற்றியை ஈற்றித்தர முடிஞ்சது நிரூபிச்சார்னா அவர் மிக நிஜமான தலைவராக உயர்ந்து நிற்பார், இல்லை மாற்று கருத்து இல்லை. நான் இன்னொரு முறை தோல்வி தருவேன்னா வரலாறும் மன்னிக்காது, இந்த இயக்கமும் மன்னிக்காது, அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடும். இந்த 6 பேர் போய் சந்திச்சான்னு சொன்னாங்கல்ல, போய் என்ன சொன்னாங்க? இத்தனை தோல்விகள் வந்துடுச்சுன்னா நீங்கள் இனிமேலும் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்காதீங்க, கொஞ்சம் விளைவிக்கோங்க, அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நோக்கி நம்ம போகிறோம், முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு போய் சொன்னாங்க. அண்ணன், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை தான் அறிவிக்க போகிறோம், நீங்கள் 2வது முறை முதலமைச்சராக வேண்டுமானால் கழகம் வலிமையோடு இருக்கணும்னு போய் சொன்னாங்க. அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துலையும் அவர் அதை பற்றி காது கொடுத்து கேட்கல, எதிர்நிலை தான் எடுத்து பேசினார். ஓரிரு மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு அது வந்த பிறகு அது பச்சை பொய்ன்னு சொன்னார். நான் அப்போது இதே அரங்கத்தில் உங்கள் முன்னாடி சொன்னேன், ஒரு தலைவன் செய்கிற காரியம் அல்லன்னு சொன்னேன். கழகத்தின் வளர்ச்சிக்காக எனக்கு கீழே இருப்பவர்கள், என் நிர்வாகத்தின் கீழே இருப்பவர் சக நிர்வாகிகள் என்னை வந்து பார்ப்பாங்கன்ட்டு படந்து போயிருக்க வேண்டிய ஒரு தலைவர் அது பச்சை பொய்ன்னு சொன்னார். பக்கத்தில் இருந்து சிரித்து கொண்டிருந்த வேலுமணி தான் இப்போ வைக்கப்படணும். ஏன்னா 1000 பேசட்டும், ஒரு கட்சி தலைவருக்கும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவருக்கு இடையில எத்தனையோ நடக்கும். ஆனால் ஒருவர் அல்லது சிலர் அல்லது ஏதோ ஒரு வகையில் அது வெளியில் வந்த பிறகு அதை பச்சை பொய்ன்னு சொல்கிறது ஒரு தலைவனுக்குரிய அழகு இல்லைங்கிறது இப்போ அதைத்தான் செங்கோட்டையன் சொல்லி காட்டுறார். ஏன் நான் வெளியில் பேசினேன்னு ஏன் சொன்னார்? செங்கோட்டையன் ஏன் இதை போய் வெளியே சொல்கிறாருன்னு சில பேர் கேட்குறாங்கல்ல. 6 பேரும் போய் சந்தித்து கட்சி நலனுக்காக சொன்னதையே பச்சை பொய்ன்னு சொல்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் வெளியில் வந்து சொல்லணும்னு தான் நான் சொன்னேன்னு சொல்கிறேன்.